தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? வெளியான பிரம்மாண்ட இந்தியா டுடேவின் கருத்து கணிப்பு. தமிழக மக்கள் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட். அதாவது தமிழக அரசியல் களம் என்பது தேர்தலை நோக்கி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அனைத்து தமிழக கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வருகிறது. அதிலும் திமுகவை பொறுத்தவரையில் மதுரை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களின் அரசியல் கோட்டையை தன்வசப்படுத்த திமுக தற்போது அதிரடி மாஸ்டர் பிளான் ஒன்றை வகுத்துள்ளது. கள நிலவரம் குறித்து மாநில உளவுத்துறை அளித்த ரகசிய அறிக்கையை தொடர்ந்து திமுக தலைமை தனது தேர்தல் வியூகத்தை அதிரடியாக மாற்றியுள்ளது. உளவுத்துறையின் எச்சரிக்கையை அடுத்து தென் தமிழகத்தில் சரிந்து வரும் செல்வாக்கை மீட்டெடுக்க அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு புதிய இலக்குகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அது என்னன்னா, தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தூத்துக்குடி முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் கள நிலவரங்களை மாற்றியமைக்க அமைச்சர்கள் மட்டத்தில் சிறப்பு ஆலோசனைகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தென்மண்டலத்தின் வாக்கு வங்கியை தீர்மானிக்கும் முக்கிய பகுதிகளில் திமுக மேற்கொள்ளும் இந்த அதிரடி மாற்றங்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியலில் தென் மாவட்டங்கள் எப்போதும் ஒரு முக்கிய தீர்மானிக்கும் சக்தியாக இருந்து வருகிறது. வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு தென் மாவட்டங்களில் தனது செல்வாக்கை வலுப்படுத்தவும் அங்குள்ள தொகுதிகளை முழுமையாக கைப்பற்றவும் திமுக மேலிடம் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. குறிப்பாக கட்சியின் உட்கட்டமைப்பை பலப்படுத்துவது மற்றும் மக்களின் ஆதரவை திரட்டுவது என இருமுனை தாக்குதலை திமுக தொடங்கியுள்ளது. மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. கடந்த காலங்களில் சில பகுதிகளில் நிலவிய சுணக்கத்தை போக்கி இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக உள்ளது. இதற்காக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு தனித்தனியாக இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளனவாம். இதற்காக நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் ஆலோசனைகள் சமீபத்தில் நடைபெற்ற கட்சி ரீதியான ஆலோசனை கூட்டங்களில் தென் மாவட்டங்களில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற இந்த கூட்டங்களில் பூத் கமிட்டி அமைப்பதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றை சரி செய்யும் முறைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்து அரசின் சாதனைகளை விளக்கி கூற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகிறது. தென் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைகளான தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் அரசு காட்டி வரும் அக்கறையை மக்களிடம் கொண்டு செல்வதுதான் திமுகவின் பிரதான பிரச்சார உத்தியாகவும் உருவாகியிருக்கிறது. டைட்டில் பார்க் அமைப்பது, புதிய தொழிற்சாலைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான சிறப்பு திட்டங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வாக்கு சேகரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாம் திமுக. தென் மாவட்டங்களில் நிலவும் ஜாதி ரீதியான சமன்பாடுகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பலம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு திமுக தனது வியூகத்தை வகுத்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுடனான ஒருங்கிணைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுகளிலும் தென் மாவட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, உட்கட்சி பூசல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக களைந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய அரசியல் அலையை உருவாக்க திமுக தயாராகி வருகிறது. நிர்வாகிகளின் சுறுசுறுப்பான செயல்பாடுகள் மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் தங்களுக்கு கை கொடுக்கும் என்று திமுக முழுமையாக நம்பி வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் சில காலமே உள்ள நிலையில் தென் மாவட்டங்களை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர திமுக மேற்கொண்டு வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்தளவுக்கு திடீரென திமுக அதனுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் குறிப்பாக வாக்குகளை சிதறவிடாமல் செய்வதற்கும் திடீரென இப்போது எதற்காக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் திமுக இப்படியான வேலைகளில் இறங்கியுள்ளது என்ற கேள்விக்கு புதுச்சேரியின் தேர்தல்தான் முக்கிய அங்கமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் புதுச்சேரியில் அண்மையில் மக்கள் வாக்களித்த சதவீதம் என்பது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திடீரென 10% வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. இப்படி ஒரு மாற்றம் என்பது ஆட்சி மாற்றத்திற்கு விதை போடுவது போலத்தான் இருக்கிறது.
ஏனென்றால் இதற்கு முன்பு இந்திய அரசியலில் எப்போதெல்லாம் முந்தைய தேர்தலை விட நடப்பு தேர்தலில் 10% வாக்குகள் அதிகமாக வந்திருக்கிறதோ அப்போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் உறுதியாக நடந்திருக்கிறது. சமீபத்தில் கூட அதற்கு உதாரணம் 2019 வருட தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டி புதிதாக ஆந்திராவில் கட்சி தொடங்கி ஆட்சி அமைக்கும் போது வாக்கு சதவீதம் என்பது அந்த தேர்தலில் திடீரென அதிகரித்திருந்தது. ஆகவே இப்போது விஜயின் என்ட்ரி கூட தமிழகத்தில் இருக்கிறது. புதுச்சேரியிலும் விஜயின் வருகையால் தான் வாக்கு சதவீதம் அதிகரித்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதன் காரணமாக இப்போது விஜயின் அரசியல் என்பது தமிழகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சம் திடீரென கிளம்பியுள்ளது. குறிப்பாக புதுச்சேரியின் வாக்குப்பதிவுக்கு பிறகு. ஆகையால்தான் திமுக திடீரென இப்படி அதனுடைய தேர்தல் வேலைகளில் அதீத அக்கறை காட்டி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப்போவது என்ற இந்தியா டுடே கருத்து கணிப்புகளும் வெளியாகியுள்ளது. அத்தகைய கருத்து கணிப்புகளில் தமிழக மக்கள் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட் ஒன்றும் வந்திருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த கருத்து கணிப்பில் திமுகவின் வெற்றி சதவீதம்தான் உறுதியாக இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் திமுக ஆட்சி அமைக்கும் என 31% மக்களும், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என 29% மக்களும், விஜயின் கட்சி ஆட்சி அமைக்கும் என 26% மக்களும் கூறியிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் என்னதான் திமுக ஆட்சி அமைக்கவே அதிக சதவீத மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கும் வாக்கு சதவீதம் என்பது வெறும் 2% தான். ஆகவே அந்த இடத்தில்தான் மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகியுள்ளது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவும் திமுகவும் மிக குறைந்த அளவிலான வாக்கு சதவீதத்தை தான் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் விஜயின் அரசியல் என்றிதான். பெரும்பாலான வாக்குகளை விஜய் பிரிக்கிறார் என்ற அந்த ஒரு முடிவும் இந்த கருத்து கணிப்பில் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது ஒரு புறம் இருந்தாலும் சரிக்கு சமமான போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கப் போகிறது என்பது மட்டும் இந்த கருத்து கணிப்பின் முடிவில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சிக்கும் 2வது இடம் வரும் கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம் 500 முதல் 2000 வரை மட்டுமே இருக்கலாம் என்று கூட தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் விஜயின் கட்சியால் கூட இந்த தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் என்று கருத்து கணிப்புகள் கூறியுள்ளது. ஆகவே இதுவரை விஜயின் கட்சியால் இந்த தேர்தலில் பெரிதாக ஒன்றும் பண்ண முடியாது என்று பலரும் கூறி வந்த நிலையில் புதுச்சேரியின் வாக்கு சதவீதம் என்பது அத்தகைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, சமீபத்தில் வெளியான இத்தகைய கருத்து கணிப்பின் முடிவுகளின்படி இந்த முறையும் திமுக வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது விஜயின் அரசியல் வருகை என்பது தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.